பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் எப்பவும் ஒரு காரியத்தின் மேல் அதிக பிரியம் உண்டு. அது என்னன்னா, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். அதை விரும்பாதவங்க யாராவது உண்டா? நம் அருள்நாதர் அழகான ஒரு வசனத்தை நம் மத்தியிலே கொண்டு வருகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61 அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். எவ்வளவு அழகான வசனம். இஸ்ரவேலருடைய சந்ததியார் அவங்க எப்படி இருப்பாங்களா? ஜாதிகளாலும் ஜனங்களாலும் அறியப்பட்டிருப்பார்களாம். தேவனுடைய பிள்ளைகளுடைய சந்ததியார் அவங்க ஜாதிகளாலும் ஜனங்களாலும் அறியப்பட்டிருப்பார்கள். அப்படின்னா பிரபலமானவர்களாய் காணப்படுவார்கள். பிரபலங்களை தான் இந்த உலகத்துல எல்லாரும் அறிந்திருப்பாங்க இல்லையா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனோடு நெருங்கி வாழுகிறவர்களுடைய பிள்ளைகள், அவங்க இந்த நன்மை இந்த உலகத்துல பார்ப்பாங்க. அவங்க பிரபலங்களாய் காணப்படுவார்கள். ஒருவேளை ஸ்போர்ட்ஸ்ல அவங்க ஷைன் பண்ணலாம், விளையாட்டு துறையில முதன்மையாய் வரலாம், இன்னும் அறிவு சார்ந்த தேர்வுகளிலே முதல்வர்களாய் காணப்படலாம், படிப்புல முதல்வர்களாய் காணப்படலாம், ஒழுக்க நெறியில முதல்வர்களாய் காணப்படலாம். ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் உலகத்தாரால் போற்றப்படுகிற ஒரு இடத்துல தேவனுடைய பிள்ளைகளின் சந்ததிகள் காணப்படுவார்கள். பிரியமானவர்களே, ஒரு அருமையான தேவனோடு நெருக்கமாய் வாழ்ந்த ஒரு தேவ மனுஷனுடைய சந்ததிகளை நான் அறிந்திருக்கிறேன். அவர்கள் எல்லாரும் பிரபலங்களாய் காணப்பட்டார்கள். ஆச்சரியமான விதத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆதலால் இன்னைக்கு உங்க சந்ததியும் அதே போல ஜாதிகளாலும் ஜனங்களாலும் போற்றப்படுகிற ஒரு சந்ததியாய் காணப்படணுமா? எல்லாரும் அவங்கள பார்த்து இவங்க கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததியார்னு சொல்லணுமா? நீங்க செய்ய வேண்டியது ஒன்று, அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க என்ன செய்யணும்? தேவனோடு நெருங்கி வாழணும். நீங்க எந்த அளவுக்கு தேவனோடு நெருங்கி வாழ்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க சந்ததியார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பது உண்மை. தேவன் உண்மை உள்ளவர். பிரியமானவர்களே, அதை நம்புவோம். ஆதலால் பிரதிபலனை நாம் பெற்றுக்கொள்வோம். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல இரட்சகா நாதா, ஆவியானவரே, அன்பான தெய்வமே, அப்பா, எங்களுடைய சந்ததியார் ஜாதிகளாலும் ஜனங்களாலும் அறியப்பட்டவர்களாகவும் உலகத்தாரால் இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியார் அப்படின்னு பெயர் பெறுகிறதற்கா நீர் அவர்களை முன்குறித்திருக்கிறீர் சுவாமி. அதுக்கு நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட நெருங்கி இருக்கணும்பா. அது ஒன்றுதான். இரவும் பகலும் உம்மை தேடுகிற ஒரு மனிதனுடைய சந்ததியார் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அதை அறிந்து நாங்கள் உம்மோடு வாழ கற்றுக்கொள்ளுகிறோம் ஐயா. எங்களை முற்றிலும் எங்கள் வாழ்க்கையை உமக்கே தருகிறோம். எங்களுடைய சந்ததிகளை பெருக பண்ணும் இயேசுவின் நாமத்தில்.